பணம் சம்பாதிக்க ஆசையா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஷார்ட்கட் இல்ல, ஓவர் நைட் சக்சஸ் இல்ல, நல்ல கம்பெனி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஷன்ஸ். இதுதான் ரியல் வெல்த் ஃபார்முலா. தினமும் ஷேர் பிரைஸ் பார்க்காதீங்க. ஃபியர்ல பை, கிரீட்ல செல் பண்ணாதீங்க. பிசினஸை நம்புங்க, டைமை நம்புங்க, உங்களை நீங்களே நம்புங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நீங்க செய்யற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேட் பண்ணும். முதலீடு செய்வது எளிது, ஆனால் எளிதல்ல முதலீடு செய்வது எளிது. சிறந்த நிறுவனங்களை வாங்கி அவை நன்றாக செயல்படும் வரை வைத்திருங்கள். ஆனால் அது எளிதானது அல்ல என்றால் மக்கள் பொறுமையாக இருப்பதை விரும்புவதில்லை. கடனை தவிர்க்கவும். நான் என் வாழ்க்கையில் எப்போதும் கடன் வாங்கவில்லை. கடன் என்பது ஒரு வகையான அடிமைத்தனம். நீங்கள் ஏதாவது வாங்கப் போகிறீர்கள் என்றால் அதற்கு பணம் இருந்தால் மட்டுமே வாங்குங்கள். விலைக்கு மதிப்பு, விலை நீங்கள் செலுத்துவது, மதிப்பு நீங்கள் பெறுவது. மதிப்பு மிக்க ஒன்றை குறைந்த விலைக்கு வாங்க முயற்சி செய்யுங்கள். இதுதான் வெற்றிகரமான முதலீட்டின் முக்கிய ரகசியம். தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். தவறுகளை ஒப்புக்கொள்வதில் பாதுகாப்பு உள்ளது. நீங்கள் தவறு செய்ததை ஒப்புக்கொண்டால் அதை சரி செய்ய முயற்சிப்பீர்கள். முதலீட்டில் சுய விமர்சனம் மிக முக்கியம். எளிமையை கடைபிடியுங்கள். சிக்கலான முதலீடுகளை தவிர்க்கவும். நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு வணிகத்தில் முதலீடு செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை எளிமையாக வைத்திருங்கள். உங்களை முதலீடு செய்யுங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த முதலீடு நீங்களே. உங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தொழில் திறனை வளர்க்கவும். இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். பயம் மற்றும் ஆவல். பிறர் பயப்படும் போது ஆவலாக இருங்கள். பிறர் ஆவலாக இருப்பதை பார்க்கும் போது பயமாக இருங்கள். சரியான நிறுவனத்தில் முதலீடு. சிறந்த நிர்வாகம், சிறந்த தயாரிப்பு, சிறந்த துறையில் உள்ள நிறுவனத்தை முதலீடு செய்யுங்கள். அதன் பங்கு விலை குறைவாக இருக்கும் போது வாங்குங்கள். பணம் பேசுவது பணம் பேசுகிறது, ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வகையான பேச்சை மட்டுமே பேசுகிறது. வரவேற்கிறேன். எதிர்காலத்தை நோக்கி இன்றைய பங்கு சந்தை என்ன செய்கிறது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த 10 முதல் 20 ஆண்டுகளில் என்ன நடக்கும் என்று பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபினான்ஸ் ஷார்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாப்ள.